நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாருக்குமே தான் கேள்வி, ஒரே கேள்விதான். உங்க கணவர் என்ன வேலை பார்க்கறாரு, அதுல என்ன பிடிக்கல உங்களுக்கு? ஏன் பிடிக்கல? ஐடி ஃபீல்ட்ல இருக்காரு, சாஃப்ட்வேர் இன்ஜினியர். வீட்டுக்கு வந்து லேட்டா வர்றது பிடிக்காது. அப்புறம் நைட்டு 4 o'clock அந்த மாதிரிலாம் வருவாங்க. 9 o'clock போயிட்டு அடுத்த நாள் காலையில அந்த மாதிரிலாம் வருவாங்க. வந்துட்டு உடனே போகணும்னு சொல்லுவாங்க. ஓ, அந்த அங்க ஏத்த மாதிரி, அதாவது அமெரிக்காக்கு ஏத்த மாதிரி இல்ல வெஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி டியூட்டி டைம் இங்க மாறும். சரி, ஒரு நாளைக்கு அவங்க ஏதாவது வேலை வந்துருச்சு அப்படின்னா லேட்டா வருவாங்க. காலையில போறது பாத்தீங்கன்னா 4 o'clock வந்துட்டு 10 o'clockலாம் போகணும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஹெல்த்துக்காக நம்ம பயப்பட வேண்டியதா இருக்கு. ஓகே. ஆனா அதெல்லாம் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா ஆஃபீஸ் போய் தானே ஆகணும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. சோ நேரங்கட்ட நேரத்துல வராங்க, டைமுக்கு சாப்பிடுறது இல்ல, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியறது இல்ல. இது தவிர வேற எதுக்காக பிடிக்கல? ஏன்னா ஐடி ஃபீல்ட வந்து பெருவாரியான பெண்கள் விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. மாப்பிள்ளை ஐடில இருந்தா உடனே பொண்ணு கிடைக்கும். நான் விரும்ப கிடையாது. அதுதான் சொல்றேன். எஸ். அவர் என்ன வேலை பார்க்கறார், அது ஏன் பிடிக்கல உங்களுக்கு? என் ஹஸ்பண்ட் டிரைவரா இருக்காரு. டிரைவிங் ஃபீல்டு பொதுவாகவே அது ரொம்ப ஆபத்தான ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் ஆக்சிடென்டல் ஃபியர் இருக்குல்ல, அதனால எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அடிப்படையில போனவர் பத்திரமா வருவாரான்னு தினந்தோறும் பயப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை. நிச்சயமா அவர் வந்து 1 hour வரேன் அப்படின்னு சொல்வாரு. ஆனா அவர் கொஞ்சம் நேரம் லேட்டா, ஒரு 2 hours லேட்டா வந்தாருன்னா அந்த 1 hourல நான் ரொம்ப நேரம் பயந்துட்டு இருப்பேன். அதுக்குள்ள நான் என்னென்ன பயப்படுவேன்னு அவருக்கே தெரியும். எல்லா கற்பனையும். கண்டிப்பா சார், என்ன ஆச்சுன்னு தெரியாது. நான் ஃபோன் பண்ணா கூட அவரால டிரைவிங்ல ஃபோன் பண்ணி பேச முடியாது. வேற எங்க ஹஸ்பண்ட் வந்து அக்கௌண்டன்ட்டா இருக்காங்க. சரி. எனக்கு ஏன் அவங்க அக்கௌண்ட் அந்த வேலை பிடிக்கல அப்படின்னா, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் எல்லாத்துலயும் அப்படின்னு விரும்புவாங்க. இதான் இந்த வேலையை அவர் குணத்தை மாத்திரும். ஏன்னா கணக்கு அது வந்து ரொம்ப சில நேரங்கள்ல வந்து ரொம்ப இரிட்டேஷனாவே இருக்கும். ஓகே. ஏன்னா உள்ள நுழையும் போதே வந்து எல்லாம் அது வச்ச இடத்துல வச்சது இருக்கணும். உள்ள என்டர் ஆகும்போதே அந்த ஸ்லிப்பர் கூட அது கரெக்டா அடிக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற அவங்க போலீஸா இருக்காங்க. போலீஸ். ஓகே. ஏன் போலீஸ் வேலையும் பிடிக்கல? எல்லாத்துக்கும் क्वेश्चन பண்ணிட்டே இருப்பாங்க. எல்லாத்தையும் क्वेश्चन பண்றாரு. ஏன் இப்படி இருக்கு, ஏன் அப்படி இருக்கு, எல்லாத்தையும் क्वेश्चन பண்ணுவாங்க. ஏதாவது தப்பா மாட்டிட்டோம்னா அவ்வளவுதான், ஈஸியா கொன்றுவாங்க. உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை பார்க்கறாரு, ஏன் அந்த வேலை பிடிக்கல? அவங்க டெலிகம்யூனிகேஷன் ஃபீல்ட்ல இருக்காங்க. சரி. எத்தனை மணிக்கு வேணாலும் ஃபோன் வரும். அவங்க மட்டும் தான் ஆஃபீஸ்ல வேலை செய்யற மாதிரியும், எல்லாத்துக்கும் அவங்க மட்டும் தான் பதில் சொல்ற மாதிரி 12 o'clock கூட வரும், 3 o'clock வரும். நம்ம தூங்குற மாதிரி இருக்காது. ஓகே. எப்பவுமே அவங்க 24 hours ஆஃபீஸ்ல எத்தனை பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா இவங்க மட்டும் தான் மொத்த கம்பெனிக்கவே இன்சார்ஜ் பண்ணி இவங்க மட்டும் தான் கேள்வி கேட்பாங்க. தோல்ல தூக்கி வச்சு சுமந்துக்கிட்டு இருப்பாரு கம்பெனியை. ஓகே. அவங்களோட வேலையில 10 பேர் இருப்பாங்க. ஆனா இவங்கள மட்டும் தான் கேள்வி கேட்டு இவங்க மட்டும் தான் பதில் சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா பயங்கர கோவமா இருக்கீங்க நீங்க. ஆனா மிடில் கிளாஸ்ல பல பேருடைய இதுல இந்த சிக்கல் இருக்கு. இவர் தான் தூக்கி சுமக்கிறாரா, என்னது இந்த சம்பாத்தியத்துக்கு இந்த பாடுபடுத்தணுமான்னு. எங்க வீட்டுக்காரர் கண்டக்டரா இருக்கிறாருங்க. ஓகே. ஏன் பிடிக்கல கண்டக்டர் வேலை? சில்லற பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு. 1 ரூபா 2 ரூபா எல்லாம் கொடுக்கலன்னு திட்டுறாங்க மக்கள்கிட்ட இருந்து. எங்களுக்கு ரைட் தான். இல்ல புரியுது. எல்லாம் போற வரவலாம் மாதிரி என்ன கேவலமா பேசுறாங்க. ஏன் உங்கள் கணவரின் வேலை உங்களுக்கு பிடிக்கல? அவர் வந்து டாஸ்மாக்ல ஒர்க் பண்றாரு. அவர் வந்து வெளியில எல்லாரும் கேட்கும் போது இவங்க டெய்லர் ஒய்ஃபு, இவங்க வந்து விவசாய ஒய்ஃபு, போஸ்ட் மாஸ்டர் ஒய்ஃபுன்னு சொல்லும் போது என்ன வந்து எங்கள் ஊரில் கேட்கும் போது எனக்கு சொல்லும் போது கொஞ்சம் நெருடலாக தான் இருக்கும். இருந்தாலும் சொல்லிவிடுவேன். அப்புறம் என்ன பண்ணுறது, சொல்லி தானே ஆகணும். அதனால் சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும். டாஸ்மாக்ல ஒர்க் பண்ணுறாங்கன்னும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அடுத்தது ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுனால எவ்வளோ கெடுதல் நடக்குது, அதில் போய் இவர் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு மனசில் கொஞ்சம் சங்கடப்படும் எனக்கு. அற்புதமா 2 விஷயம் சொல்லிட்டீங்க. ஒன்று, முதல் விஷயம் வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு அது கொஞ்சம் சங்கடமா இருக்கும். என்னுடைய கணவர் வந்து மதுக்கடையில் வேலை பார்க்கிறார், டாஸ்மாக்ல இருக்கார் அப்படின்னு. அதை விட ரொம்ப அற்புதமான விஷயம், ஒரு பெண் வந்து அப்படி யோசிக்கணுங்கிறதும் ரொம்ப அவசியம். ஆணும் யோசிக்கணும். இருந்தாலும் எல்லார் கூடயும் கெடுக்கிற இடம்னு எல்லாரும் சொல்ற இடத்துல போய் என் வீட்டுக்கார் வேலை பார்க்கறாரு யோசிக்கிற அது ஒரு சமுதாயம் சார்ந்த பார்வை. அற்புதம். அட்வொகேட்டா இருக்காருங்க சார். நான் டீச்சரா இருக்கேன். சரி. அவர் அப்ரோச் பண்றவங்க வந்து மர்டர் கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கலாம், அப்படின்னா இருக்கலாம். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா இவங்களுடைய கிளையண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி அவங்க கிட்ட எனிமிட்டி கிரியேட் பண்ணிப்பாரு. அதெல்லாம் எனக்கு பயமா இருக்கும். ஏன் அது மாதிரி பண்றீங்க, பண்ணாதீங்கன்னா. கொஞ்சம் டார்க்கர் ஷேட் அது. ஏன்னா அவர் கொலைகாரரா கூட இருக்கலாம், ஆனா கட்சிக்காரர். அதனால நான் அவருக்கு ஆதரவா இருப்பேன் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரிஸ்க் வருமோன்னு பயம் இருக்கும். யா. அவர் லெதர் கன்சர்ன் வச்சிருக்காரு. அவர் டைப் ஆஃப் ஜாப் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் பெண்கள் கொஞ்சம் கிட்டேயே நின்று ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இப்படின்னா பக்கத்துல அது எனக்கு ரொம்ப கொஞ்சம் இதுவா இருக்கும். பார்க்கலனாலும் கொஞ்சம் இதுவா இருக்கும். அது வந்து டவுட் கிடையாது. ஓபனா பேசுறாங்க. ஏன்னா எல்லா பெண்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனநிலை உண்டு. அதுதான். மத்தபடி அந்த ஒர்க்னால ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாயிடும். என்கிட்ட வந்து அப்படியே கத்த ஆரம்பிச்சிருவாரு. ஸோ நான் நினைப்பேன் அங்க இருக்கும்போது ஒரு வேலை சந்தோஷமா இருக்கும், நம்ம கிட்ட வர்றதுனால அப்படி பண்றாரா அப்படின்ட்டு நான் நினைச்சிருவேன். இல்ல இதுவும் ஓகேதான். 2 விஷயம். ஒன்று, பக்கத்திலே பொண்ணுங்கன்னு தொட்டு பேசுறது ஒரு பக்கம் எரிச்சலாகவும் சங்கடமாகவும் இருக்கு, நம்ம அங்கே இல்லையேன்னு. இன்னொன்று என்ன, அங்கெல்லாம் சிரிக்க பேசிவிட்டு இங்கே வந்து எரிஞ்சு விழுகிறியே அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் கடுப்பாக இருக்கலாம். எஸ்.
அவர் வந்து டிசைன் இன்ஜினியராக இருக்கார். ஸோ அவர் என்ன திங்ஸ் வீட்டில் பார்த்தாலுமே இது டிசைன் வேறு மாதிரி பண்ணியிருக்கலாம்ல, இது இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு அவரோட ஐடியாஸ் எல்லாத்தையுமே வீட்டில் வந்து சொல்லிட்டு இருப்பார். அது சாட்டிஸ்ஃபை ஆகவே ஆகாது. அவங்க பண்ணியிருக்க இது வேறு மாதிரி பண்ணியிருக்கலாம், இது அப்படி பண்ணியிருக்கலாம். ஓகே ஓகே டிசைனர் வேற வேற என் கணவர் பத்திரிகையாளர் சார். பத்திரிகையாளர். அவர் ஏன் எனக்கு அது பிடிக்காதுன்னா, அவர் வந்து அந்த பிஸ்னஸ் மேகசின் தான். ஆனால் அதில் ஒரு தலையங்கத்தில் வந்து அரசியலை பற்றி எழுதுவார். அப்படியே அப்படி எதுவாக இருந்தாலும் கரெக்டாக எழுதிடுவார். எனக்கு அந்த பயம். எனக்கு 3 daughters. அரசியல் பத்திரிகையில் எழுதுற மாதிரியே பிஸ்னஸ் பத்திரிகையில் எழுதுவார். அதுதான் ரிஸ்க் எனக்கு எடுக்கிறாரு உங்களுக்கு பயமா இருக்கு. ஆமா, ரிஸ்க் எடுக்கிறார் சார். ஓகே வேற. என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து பிபிஓவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாப் பார்த்தீங்கன்னா ஒரு பர்மனன்ட் ஜாப்ன்ற மாதிரி சொல்ல முடியாது. மார்க்கெட் இண்டஸ்ட்ரி டவுன் ஆயிடுச்சுன்னா எப்போ வேணால் வேலை போகலாம். அன்சர்டனிட்டி. ஸோ அந்த ஜாப் ஃபியர் எப்போ டவுன் ஆகும், எப்போ ப்ராப்ளம், அந்த ஃபீலிங்ஸ் கொஞ்சம். ஓகே இது நியாயம். நிலையற்ற தன்மை நார்மலான மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு இல்லை. வேற. எனக்கு வந்து மேரேஜுக்கு முன்னாடியிலேருந்தே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவர் தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசை. எங்கள் வீட்டில் எல்லாருமே கடை தான் வச்சுருக்காங்க. அதனால் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணால் அது கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு அப்பத்துலேருந்தே ஆசை. அது மாதிரி அவங்களும் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணாங்க. பத்திரிக்கை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி எம்என்சி கம்பெனி வரைக்கும் வந்து நல்ல சேலரி, சாட்டர்டே சண்டே லீவு, நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தாங்க. அதெல்லாம் விட்டுட்டு இப்போ சொந்தமாக தொழில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டாங்க. அது எனக்கு பிடிக்கல. என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்ஜிஓவில் ஒர்க் பண்ணுறாங்க சார், ப்ராஜெக்ட் மேனேஜராக. ஆனால் சம்பளம் வந்து ரொம்ப கம்மி. அவர் சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் போடுவார். இதில் தான் இப்படி தான் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு போகிறார். அதே அந்த ஒர்க்கில் ஒர்க் பண்ணால் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம பிள்ளைங்களையும் நம்மளையும் கொண்டு போக முடியாது. அதே ஸ்டேஜில் தான் நம்ம வாழ சூழ்நிலை. ஸோ நம்ம அது மாதிரி தான் நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன பண்ண முடியும் பின்னாடி. அந்த ஒரு கஷ்டத்தை எனக்கு எப்போ பார்த்தாலும் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஜாபு விட்டுரு, வேணாம் வேறு ஜாபுக்கு போ அப்படின்னு சொல்லுவேன். அது சோசியல் ஒர்க்கு, நல்ல ஒர்க்கு தான் அப்படின்னு சொன்னால் சம்பளம் ரொம்ப கம்மி. நம்ம என்ன பண்ணுறது இப்போக்கி ஓகே. ஆனால் நமக்கு ஒரு குழந்தை அந்த மாதிரி வந்துருச்சுன்னா அந்த சம்பளம் கண்டிப்பாக பத்தாது. அதே பட்ஜெட் தான் நம்ம பிள்ளைங்களுக்கு கேட்குற மாதிரி நம்மளால எதுவும் வாங்கி கொடுக்க முடியாது. இப்போ கேட்டால் நம்ம உடனே வாங்கி தரணும். அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நம்ம கொண்டு வரணும். இல்லைப்பா நான் அப்புறம் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஏக்கம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வரக்கூடாது. அது ஏன்னா நானும் ஏக்கத்தோட தான் வளர்ந்து எல்லாம் பண்ண அந்த வந்து என்னோட குழந்தைக்கு பாதிக்கக்கூடாது. இல்லை எனக்கு சம்பாதிக்க ஆசை தான் இருக்குது. ஸோ நான் படித்து முடித்தோடனே அந்த என்ஜிஓ ஃபீல்டு போனதால் வேறு வேலைக்கு என்னால் போக முடியல. ஸோ அதை எப்படி அவாய்ட் பண்ணிட்டு திரும்பி வேறு அந்த என்னோடய ரூட் எப்படி மாற்றுறதுன்னு தெரியாமல் இருக்கு. ரூட் எப்படி மாத்துறதுன்னு தெரியல. ஆனால் வந்து அவர் சொல்லுவார் சார், நீ வேலைக்கு போவாத அப்படின்னு சொல்லுவார். ஸோ நான் 2 month வேலைக்கு போகாமல் இருந்தேன். ஆனால் அந்த 2 மாதம் வந்து நான் டே நைட்டில் தூங்கவே மாட்டேன். இவர் நல்லா தூங்குவாங்க, என்னால் தூங்க முடியாது. ஆனால் அவருக்கு தெரியாமல் நான் இன்டர்வியூக்கெலாம் போயிட்டு வருவேன். நான் அந்த இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தேன், இதுக்கு போயிட்டு வந்தேன், எனக்கு செட்டாக இல்லை. வெயிட் பண்ணேன், நான் நல்ல வேலைக்கு எவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன். 2 பேத்துக்கும் ஏஜ் வரையும் போயிட்டுருக்கு. இப்போ சேவிங்ஸ் பண்ணால் தான் அந்த குழந்தைங்களுக்கு நம்மளால் கொடுக்க முடியும். இல்லைன்னா நமக்கு எதுவுமே கொடுக்க முடியாமல் போயிடுமோ அந்த ஒரு சூழ்நிலை எனக்கு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் சார் எப்பயுமே. ஆக்சுவலாக அவங்க கொஞ்சம் சுற்றி வளைச்சி சொன்னாலும் விஷயத்த சொல்கிறாங்க. ஏஜ் போயிட்டே இருக்கு. இது என்னன்னு உங்களுக்கும் புரியும், எல்லாருக்கும் புரியும். ரைட்டா? ஸோ அப்புறம் வாழ்க்கையில் வாழ வேண்டிய காலத்தில் வாழாமல் அப்புறம் வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ எவ்வளோ நாள் தான் தேடுவீங்க அப்படிங்கிறாங்க. இது ஒரு குறுக்கு விசாரணை மாதிரி இருக்கலாம். ஆனால் இதுக்குள்ளே மனச்சிக்கல்கள் இருக்குது இல்லையா? அதாவது அந்தந்த நேரத்தில் நடக்கிறப்ப தான் லைஃப்பில் அது ஒரு சந்தோஷமாக பார்க்க முடியல. அப்போது நல்லா தெரியுது நீங்கள் பேசலே வருமானம் பத்தாதனால சில விஷயங்களை ஒத்தி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக சார். ரைட். ஸோ என்ன பண்ணலாம்? 1 year டைம் சொல்லியிருக்கேன் அவங்கள்ட்ட. 1 year வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. 1 year மேலே நம்மளோட லைஃப் சேஞ்ச் ஆகும். நான் சொன்னேன்னா சொல்லுவார் சார், நான் ஃபாரின் போகிறேன் நெக்ஸ்ட்டு. சரி ஓகே போ, நான் இருக்கேன். ஸோ எதுக்காக போகிறேன், நம்ம லைஃப்பில் நல்லா இருக்கணுன்ற ஒரு விஷயத்தை நம்ம விட்டு கொடுத்து தான் ஆகணும். நம்ம பெரிய ஆளாக ஆகணும்னா ஒரு விஷயத்த சரி ஓகே கிளம்பு, நான் ஃபாரின் போகிறேன் ஓகேவான்னு போ. எப்போ போகிறேன்னு சொல்லு, நானே டிக்கெட் கூட போட்டு தர கூட நான் சொல்லுவேன் சார். நம்ம போயிட்டா யார் கேர் எடுத்துப்பான்னு ஒரு பயம் ஒன்று இருக்குது எனக்கு. தனியாக விட்டுட்டு எப்படி ஃபாரின் போனால் அவங்க தனியாக எப்படி சர்வே பண்ணுவாங்க சென்னையில், அந்த ஒரு பயம் எனக்கு. இல்லை ஆக்சுவலாக ஒன்று விஷயம் புரிஞ்சுங்களேன். நீங்கள் சப்பக்கட்டு கட்டுறீங்களா இல்லை சமாதானம் சொல்கிறீங்களான்னு ஒரு மனைவிக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் அந்த காலங்க. மனைவியை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போனால் அவங்க அதெல்லாம் நீங்கள் மலேசியா, சிங்கப்பூர், துபாய் நம்ம ஆளுங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாலே போயிட்டுலாம் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்க ஆளுங்கள்லாம் என்னங்க ஸ்கைப்லேயே பேசி எல்லாம் நல்லா அவ்வளோ படிச்சிருக்காங்க. வேறு நீங்கள் இதை ஒரு 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 காரணியாக வச்சுக்கிறீங்களோ? ட்ரை பண்ணுறேன் வெளிநாட்டுக்கு போனால் நீ தனியாக இருப்ப, உங்களுக்கு இந்த வேலை பிடிச்சி போய் இதை வெளியில் வர முடியாமல் இருக்கீங்களா? வாட் இஸ் தட்? அதை நீங்கள் அவங்கள்ட்ட சொன்னாலும் நீங்கள் சேர்ந்து போய் பிளான் பண்ணலாம்ல. சர்வீஸ் ஓரியன்டால நானும் அந்த எனக்கு அந்த மைண்ட் செட்டப் கொஞ்சம் இருக்குது. ஏதோ மக்களுக்கு ஏதாவது ஒரு சம்பளம் கம்மியாக இருந்தாலும் மக்களுக்கு ஏதாவது நம்மளால ஒரு 4 விஷயம் நல்லதாக கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் அது. பட் இவங்க தான் இன்றைக்கி
சொல்லியிருக்காங்க. அந்த இந்த இந்த எமோஷனலாக என்கிட்ட ஒன்றும் பேசுனதில்ல. ரொம்ப காம்ப்ளிகேட்டட். இதை செய்யணும் யாராலையும் சொல்ல முடியல. ஆனால் நீங்கள் ஏதோ ஒன்று செய்யணும்னு மட்டும் தோணுது. தட்ஸ் இட். எஸ் பக்கத்தில். சார் என்னோட ஹஸ்பண்ட் கார் சர்வீஸ் ஸ்டேஷன் வச்சுருக்காரு. அவர் வந்து போகும்போது நல்லா போவார், ஆனால் வரும்போது அந்த க்ரீஸ் இது ஒரு மாதிரி அழுக்காக வரும்போது பிடிக்காது. என்னதான் காசு பண்ணலாம், நம்ம ஒரு பக்கம் கார் சர்வீஸ்னால் ஒரு நல்லா காசு வரும் தான். அதெல்லாம் வந்தாலும் கூட அந்த கொஞ்சம் அழுக்கா, கொஞ்சம் இதாக, கொஞ்சம் குரூம்டா இல்லாமல் இருக்கிறது சொந்தக்காரங்களுக்கு முன்னால் கொஞ்சம் சங்கடமாக இருக்கா? ஆமாம். ஆனால் என்ன சொல்கிறது, அவர் வந்து மற்றவங்க பார்க்கும்போது ஒரு மெக்கானிக் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் அவர் இன்ஜினியரிங் பிஏ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்காரு. இருந்தாலும் அது கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ டிப்பிக்கலாக ஒரு இன்ஜினியர் எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது மாதிரி அவங்க இல்லை. ஆமாம், கண்டிப்பாக. என் வீட்டுக்கார் வந்து சோஷியல் ஒர்க்கராக இருக்காருங்க சார். நாங்கள் 15 வருஷமாக அவர் சோஷியல் ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. அதாவது கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம் வந்து வேறு வேலை தான், வேறு வேலை எல்லா வேலையும் பார்ப்பார். அவர் படித்தது எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் டிப்ளமோ. ஆனால் எல்லா வேலையும் பார்த்தாரு. எதையுமே வந்து இதாக பார்க்க மாட்டார். எல்லா வேலையும் பார்த்து எல்லாம் நல்ல நிலமையில தான் இருந்தோம். சோஷியல் ஒர்க் இறங்குறப்ப என்கிட்ட எல்லாமே சொன்னார். இவ்வளோ கஷ்டம் வரும், ஒரு சாப்பாடு கூட இல்லாத சூழ்நிலை கூட வர இருக்குது. ஆனால் சொந்தமாக வந்து அவரே செலவு நிறைய விஷயங்கள் செஞ்சார். அப்படிங்கிறப்ப சொந்தக்காரங்க முன்னுக்கு நிறைய அவமானம், நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அது சகிக்க முடியாத விஷயங்கள்லாம் நிறைய நடந்துச்சு. சொந்தத்துக்குள்ளேயே அவ்வளோ ரொம்பலாம் எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப கேவலமாக இதை போய் இறங்கிக்கிட்டு ரொம்ப, அதாவது பொருளாதார அடிப்படையில் ரொம்ப மட்டமாக எங்களை வந்து பார்த்துருக்காங்க. ஓகே, பக்கத்தில் கொடுங்க. என்னுடைய கணவர் வந்து தனியார் கம்பெனியில் மார்க்கெட்டிங் டிவிஷனில் உள்ளார். அவர் ஒரு பேசிக்கலி ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். என்ன நீங்கள் பாடப்புத்தகத்துலேருந்து பேசுகிற மாதிரி பேசுறீங்க? சாதாரண சொல்லுங்க, மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காரு. ஸோ ஆக்சுவலாக நான் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். Okay. ஸோ இப்போ ஐ மீன் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி கல்யாணம் போது கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ உங்கள் ஃபியான்சி எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, ஹஸ்பண்ட் எங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது நான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ மார்க்கெட்டிங் தான் இந்த பாஸ்கரன் படத்தில் கேட்கணும், நாய் போன பொழைப்பையா அப்படின்னு அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ எனக்கு அது ஒரு மாதிரி இருந்துச்சு, என்ன இப்படி ஃபஸ்ட்டு சொன்னோன்னே இப்படி கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி. பட் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு 5-6 பேர்கிட்ட சொல்லும்போது 5-6 பேர் இப்படி சொல்கிறதே எனக்கு வந்து ஒரு மாதிரி இட் கேவ் அ வெரி பேட் தாட் ஃபார் மீ. என்னுடைய ஐடி இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எவ்ரிபடி வில் பி சம்படி ஐடி இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க ஆக்சுவலாக. ஓகே. ஸோ அது பிஏ குரூப்போடைய லைஃப் ஸ்டைல், ஒர்க் ஸ்டைல் வேற. அவங்க கிட்ட மார்க்கெட்டிங்னு சொல்லப்போ ஒரு மாதிரி ஏதோ சும்மா போயிட்டு சாமான் சொல்லிட்டு விற்கிற மாதிரி அந்த மாதிரி தான் நினைப்பாங்க. ஆக்சுவலாக நான் அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்படியெல்லாம் கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி வீடு போய் சோப்பெல்லாம் அந்த மாதிரிலாம் விற்கிற கிடையாது. ஸோ சோஷியல் ப்ரெஷர் இருக்கு உங்களுக்கு. சோஷியல் ப்ரெஷர், தட் இஸ் வை யூ வாண்ட் டு மூவ். ஓகே ஓகே. இதெல்லாம் இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. இதெல்லாத்தையும் தாண்டி உங்ககிட்ட தான் அவங்க நிறைய இதை சொல்லியிருப்பாங்க பர்சனலாக. உண்மையாகவே உங்களுக்கு ஏன் இந்த வேலை பிடிக்கல? இவங்க சொன்ன காரணம் தவிர உண்மையாகவே வேற என்ன காரணத்துக்காக பிடிக்கல? லாஸ்ட் இயர் வந்துட்டு வீட்டில் வந்து ஒரு 5 மந்த் ஹாஸ்பிட்டலாகவே போயிட்டு இருந்தோம் கண்டினியூஸாக. அந்த டைமில் ஒரு 10 மினிட்ஸ் கூட வீட்டில் இருந்து நம்மளால் எதுவுமே செய்ய முடியல. ஆக்சுவலாக என்னன்னா, அவங்க அப்பா இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க அப்பாவுக்கு இவர் கூட இருக்கணும்னு ஆசை, ஆனால் இருக்க முடியல. அதான் இப்போது அந்த அதுக்கு முன்னாடி வந்து ஐடி ஃபீல்டு அந்த ஒரு இமேஜ் அந்த இதனால பிடிச்சிருந்துச்சு. சேலரி வருது, பிடிச்சிருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் நமக்குன்னு ஒரு கஷ்டம், இதுக்கு மேலே நம்மளால் அதை பார்க்க முடியாது, அவங்கள பார்க்க முடியாது, அவங்க கூட இருக்கணும் அப்படிங்கும்போது இருக்க முடியல. எங்கள் அப்பாவுக்கும் பிடிக்கும். நான் வந்து ஒரு ஒயிட் கலர், நான் சின்ன வயசுலேருந்து அப்பா கூட இருந்தது. அப்பா டிரைவர். 10th ஹாஸ்டல், 12th ஹாஸ்டல், 11th மட்டும் தான் என் கூட இருந்தார். அதுக்கப்புறம் யூஜி வெளியில் படிக்க போயிட்டேன், பிஜி வெளியில் படிக்க போயிட்டேன். அப்புறம் சென்னை வந்துட்டேன். அப்புறம் மும்பை போயாச்சு. திருப்பியும் இங்கே சென்னை வந்தேன். அப்பா கூட இல்லவே இல்லை. கடைசியில் அவரே யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். நான் ஒயிட் கலர் ஜாப் போகணுன்னு அவருக்கு ஆசை. பட் அந்த கடைசி நிமிஷத்தில் அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். நாம் பிஸ்னஸ் ஆக்சுவலாக என்ன இதுதான் ஐரணிங்கிறது. ஒரு டிரைவர் தன்னுடைய பையனை வந்து தன் மாதிரி கஷ்டப்படாமல் ஒரு நல்ல படிப்பை படித்து பெரிய இடத்துக்கு போகணும்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் கடைசியில் பார்த்தா அந்த பையன் டிரைவராக இருந்தால் கூட இருந்திருப்பானாட்டிருக்கு. அங்கே போனோடனே வர்க்கம் இல்லை. நான் டிரைவராக, இப்போ எங்கள் அப்பா மாதிரி டிரைவராக இருந்தேன்னா லாரி 10 நாள் வீட்டுக்கு பக்கத்தில் நிறுத்தி வச்சுட்டு அப்பா கூட என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியும். உங்களுக்கே அந்த ஹர்ட் ஆகிருக்கீங்க, அதெல்லாம் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் உங்களே நான் கேட்குறேன், டிரைவர் வேலை ஓகேயா, ஐடி வேலை ஓகே? ஐடி வேலை தான் ஓகே. அவ்வளோதான் ரியாலிட்டி. எஸ் பக்கத்தில் சார், நான் வெல்டர்னு சொல்கிறதுக்கு அவங்க தயங்குறாங்க. மேட்ரு தான். ஓகே, வெல்டர்னு சொல்லவே தயங்குறாங்க. எப்படிலாம் தயங்குறாங்க? உங்கள் வீட்டுக்காரர் என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க கேட்டால் எங்கள் வீட்டுக்காரர் வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னையே இதே ஒரு கேள்வி நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னு கேட்டால் நான் வெல்டராக ஒர்க் பண்ணுறேன் தான் முதல்ல பதில் சொல்லுவேன். அது அடுத்த 2வது கேள்வி வந்து இல்லை உங்கள் கம்பெனியில் உங்கள் வீட்டுக்காரர் என்ன ஒர்க் பண்ணுறாருன்னு கேட்டால் 2வது கேள்விக்கு தான் அவர் பதில் சொல்கிறாங்க வெல்டர்னு. நான் முதல் கேள்விக்கு வெல்டர்னு சொல்லிடுறேன், அவங்க 2வது கேள்விக்கு தான் அவங்க வெல்டர்னு சொல்கிறாங்க. அது அவர் மாதிரி நினைக்கிறாரு. ஆனால் ஆக்சுவலாக வந்து நான் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணுறேன்.
ஆனால் நான் டீச்சராக ஒர்க் பண்ணுறதுக்கு 2 இயர்ஸ் பேக் தான் பிஎடே முடித்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி பிஎட் பண்ணணுன்ற ஐடியா எனக்கு கிடையாது. ஆனால் நான் நல்லா வரணும், நல்லா படிக்கணும், இன்னைக்கு கூட எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி ஃபார்ம்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. ரெஸ்பெக்டர் உங்களை அவர் நல்லா படிக்க வச்சிருக்காரு, அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணி வச்சிருக்காரு. நீங்கள் உங்களை யார் உங்களை குத்தம் சொல்லிடலைங்க. உண்மையாக சொல்ல போனால் இதுக்கு இந்த சமூகத்தை தான் குத்தம் சொல்லணும். ஒரு டீச்சருக்கு படித்தா ஒரு டீச்சிங்கில் இருக்கிற எல்லாரும் சமம்னு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிற உங்களையே உங்கள் கணவர் என்ன வேலை பார்க்குறாருங்கிறப்போ ஒரு செகண்ட் யோசிக்க வைக்கிற மாதிரி ஒவ்வொரு வேலையையும் ஒவ்வொரு கௌரவத்தோடு இந்த சமூகம் தொடர்புபடுத்தி வச்சிருக்கு. அது ரொம்ப பெரிய குத்தம். நீங்கள் அதனால உங்களுக்கு சின்ன கருக்குன்னு இருக்கலாங்க, அதில் ஒன்றும் அவங்களுடைய தயக்கத்தை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. பட் என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் அது வெல்டர் மட்டும்தான். ஏன்னா நான் படித்தது 10th, அதுக்கு அடுத்தபடி ஐடி முடிச்சது வெல்டர், அப்ரெண்டிஸாக வெல்டர். நான் இன்னும் வெளியே அந்த லைனில் தான் இருக்க முடியுது. அதுலேருந்து வெளியே வரணுன்றது எனக்கு கொஞ்சம் கேள்விக்குறி தான். அது ரொம்ப கஷ்டமான காரியம் தான். ரொம்ப நாளாக பழகின தொழில், நமக்கு அதில் ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கு. ஆமாம் சார், நான் விருப்பப்பட்டு செய்கிறேன். நான் இன்னை வரையும் நான் ஈடுபாட்டோட செய்கிறேன். ஈடுபாடு இல்லாத வேற கட்டாயப்படுத்தலாம் நான் செய்ய விரும்பல.